ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது காட்ஸ் கிரேஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஒரு 5 படம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து ஓரளவுக்கு படம் ஓடினா தான் அடுத்த படமும் கிடைக்கும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி எ மாஸ் ஹீரோங்க. யாராவது இல்லைன்னு சொன்னால் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட பேரோ ஒருத்தவங்களோட இது யூஸ் பண்ணி நான் வந்து கைத்தட்டு வாங்கணுங்கிறது எனக்கு அது ஐ டோன்ட் நோ. ஹலோ சினிமா பேசலாம் வியூவர்ஸ். இந்த இன்டர்வியூ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூ. நம்ம கூட வந்து விஷ்ணு விஷால் சார் இருக்கார். ஸோ ஆல்ரெடி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்து இப்போ மாவீரன் கிட்டு நெக்ஸ்ட் December 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றியும் பல விஷயங்கள் பற்றி இந்த இன்டர்வியூவில் நம்ம பேச போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். ஸோ இப்போ வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் உங்கள் கரியரோட பிக்கெஸ்ட் கிராஸருங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு உங்கள் கரியருக்கு அந்த படம்? கண்டிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது காட்ஸ் கிரேஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஒரு 5 படம் இருக்குது. ஸோ தட் இஸ் த மொமெண்டம் தட் ஐவ் காட். வருஷத்துக்கு ஒரு படம்னா பிடிச்ச படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிடிச்ச கதைகள் ஒரு 5 கதைகள் கையில் இருக்குது அண்ட் ப்ரொடியூசர்ஸும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்டம் தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன். த சேம் டைம் ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் வந்திருக்கேன். ஸோ வெளியே சில படங்கள் பண்ண முடியலன்னா ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஓகே. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இன்னொரு கமர்ஷியல் படம் கொஞ்சம் சேஃபாக தான் போவாங்க. பட் இது மாவீரன் கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆம்பிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல, நம்ம மீட் பண்ணும்போது நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். பட் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஐ ஹாவ் டு மேக் அ பேலன்ஸ்ன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து ஓரளவுக்கு படம் ஓடினா தான் அடுத்த படமும் கிடைக்கும். அப்போது கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடணும். இதை நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் அண்ட் ஐ கெப்ட் மை வேர்ட். மறுபடியும் வந்து வேலை வந்துட்ட வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் அவுட் அண்ட் அவுட் ஒரு நல்ல ஃபில்ம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். மாவீரன் கிட்டும் நிறைய பேர் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். ஒரு கமர்ஷியல் கலந்து ஒரு படமாக இருக்கும். நான் கமர்ஷியல்னு சொல்லும்போது அது காமெடி ஃபைட்டு இது பிரிக்க வேணாம். கமர்ஷியல் சொல்லும்போது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஷார்ட்டோ ஆர்டிஸ்டிக் பிஜிஎம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஒரு 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 சின்ன த்ரில்லிங்கான ஒரு ஒரு ஆர்ஆர் இருந்துகிட்டே இருக்கும். படம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அங்கே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஜானர்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து டைரக்டர் சுசீந்திரன் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு? அது எந்த மாதிரி இந்த படத்துக்கு எந்த அளவுக்குன்னா மறுபடியும் இன்னொரு படம் பண்ணலாமா அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மோட டைரக்டர் ஆல்வேஸ் நம்மளோட குரு. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ஸ்டாட் மீ ஆக்டிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஆக்டிங்காக போனதில்லை, இல்லை நாட் ஃப்ரம் சினிமா பேக்ரவுண்ட் ஆல்சோ. ஸோ எங்கேயுமே போய் ஐ மீன் கேமரா முன்னாடி நின்று கிடையாது. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒருத்தர். ஸோ அதனால் எனக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப ஈஸியாக தெரியும். அவருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே முன்னாடி டைலாக்ஸ் வாங்குற பழக்கம் இருக்கும். பட் சுசி சார்னாவே பெரிய பெரிய டைலாக்ஸே வந்து ஸ்பாட்டில் போய் தான் கொடுப்பாரு. எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் பண்ணிடலான்னு. அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்குவார் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும். ஸோ ஈவன் ஸ்ரீதேவியும் சொன்னாங்க சுசி சார் வந்து எப்போ கூப்பிட்டாலும் ரெடி டு டூ அ மூவி அப்படின்னு ஆடியோ லான்ச்சில். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரேப்போ தட் ஹி ஷேர்ஸ் வித் திஸ் ஆர்டிஸ்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, இப்போ மாவீரன் கிட்டு. ஸோ ஆல் 3 ஃபில்ம்ஸ் இன் மை கேரியர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ஸ். ஸோ ஆல் 3 ஃப்ரம் சுசீந்திரன் நினைக்கும் போது ஐம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். அண்ட் மறுபடியும் ஒரு படம் பண்ணோன்னா அது நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவீரன் கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் ரோல்ஸ் பண்ணும்போது உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா தனுஷ் ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ரோல் பண்ணும்போது நான் வீட்லேயும் மூடி ஆகிடுவேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி என்னென்னா ஐ ரிமெம்பர் ஒரு படம் பண்ணும்போது ஐ திங்க் துரோகி வந்து படம் ஃபுல்லாக கோமாவே இருக்கணும். இப்போது தட் டைம் ஐ வாசன்ட் மேரிட். ஸோ ஆப்வியஸ்லி மை வைஃப் வாஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நாங்கள்லாம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஏதோ ஒன்று தப்பாக கொண்டு வந்தாங்க. நான் வந்து ரொம்ப நார்மலாக கேட்டேன். ஆனால் என் ஒய்ஃப் வந்து என்ன நீ இவ்வளோ கோவப்பட்டு கேட்குற, அப்படி அவ்வளோ கோவம் வரலையே, நான் நார்மலாக தான் கேட்டேன். பட் ஃபேஸில் அது தெரியுது. ஸோ என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்களோ சம்வேர் டெஃபினெட்லி ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ. அந்த விதத்தில் மாவீரன் கிட்ட பண்ணும்போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஐ வாஸ் இன் பழனி ஷூட்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம். அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஒரு தீம் என்ன பிடிச்சிருக்கோங்கிறது. அது இப்போ சொல்ல முடியாதனால. ஸோ ஒன்ஸ் வி ஸ்டார்டட் டூயிங் தட் மூவி அந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ பார்த்து கஷ்டப்பட ஆரம்பிச்சு, ஐயோ என்னடா மக்கள் இப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் கதையே இருக்கும். ஸோ when I started living that character, I could even relate to it in my personal life. ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஹோட்டல்லேருந்து உட்காந்து அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தா பழனி ரோட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து யூ ஸ்டார்ட் நோட்டிசிங் இந்த மாதிரி விஷயங்களும். அது இப்போதைக்கு என்னால் என்னன்னு சொல்ல முடியாது, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் டெஃபினெட்லி பர்சனல் லைஃப் வந்து ஆஸ் அன் ஆக்டர் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ்னு சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து பார்த்திபன் சார் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அந்த நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? பார்த்திபன் சார் வந்து லைக் வி ஆல் நோ so many movies, such an experienced artist. கொஞ்சம் பயம் இருந்தது உண்மையாக சொல்லலாம். எல்லா படத்துலையும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பயம் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடிக்கிறோம் அவங்களோட. பட் பார்த்திபன் சார் பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ஒரு 11 ஃபில்ம்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ சுசி சார் வந்து ஸ்பாட்டில் கொடுத்து வர லைன்ஸு அது நம்ம கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணி ஸ்பாட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சுசி சார் சொல்லும்போது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக ஒரு டெய்லி ஷூட்டுக்கு போவோம். அது மீறி வந்து பார்த்திபன் சார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன். சுசி சார் வந்து லைன்ஸ் கொடுத்தாலும் அவர் தனியாக போயிட்டு ஒரு 10 மாடுலேஷனில் பேசி பார்ப்பார். அப்போ தான் பார்த்தேன் நம்மளே கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும், அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஒரு லைன் பேசும்போது இது கரெக்டாக இல்லையான்னு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் when I realized and I understood that எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்ரி கேரக்டர் எவ்ரி லைன் நீட்ஸ் டு பி ஸ்போக்கன் ப்ராப்பர்லி. ஸோ நம்மளும் வந்து ஒரு 4-5 வேரியேஷன் பண்ணி பார்க்கணும், பார்த்து டைரக்டர்கிட்ட சொல்லணும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சிலது பிடிக்கும், இல்லை மாற்றிக்கலாம், இல்லை அவங்க ஸ்டைலில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங்லி we have to adjust அப்படி. ஸோ டெஃபினெட்லி I learned a big I mean from Parthiban sir, something that எவ்வளோ படங்கள் பண்ணாலும் you always have to keep on your toes and always ஒரு சின்ன ரியர்ஸ் நமக்குள்ளேயே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் அவருக்கு. நீங்கள் ரெகுலர் பார்த்திபன் சார் படங்கள் பார்க்குறதோட கொஞ்சம் நான் படம் ஃபுல்லாக கேரி பண்ணி போகிற கேரக்டர். இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அண்ட் நிறைய விஷயங்கள் என் கேரக்டர் சொல்லாமல் அவர் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து அவரோட கேரக்டர். நான் சைலண்ட்டாக இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அவர் பேசணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஹீஸ் பிளேட் இட் ரியலி வெல் அண்ட் வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த மூவின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் லைக் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனும் சரி, இப்போ இந்த மாவீரன் கிட்டலும் சரி, லைக் உங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஆக்டர் மாதிரி இருக்கு. லைக் யூ லெட் அதர்ஸ் டேக் த லைம் லைட்டுங்கிற மாதிரி. ஸோ இது எப்படி லைக் திஸ் இஸ் ஃபார் த ஓவரால் பெட்டர்மெண்ட் ஃபார் த ஃபிலிமா, இல்லாட்டி இந்த சைக்காலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒன்றும் இல்லை, என்னென்னா சொன்ன மாதிரி I didn't know cinema when I came into movies. So taking an entire movie on your shoulders, I don't think, I mean, it's very difficult. A lot of people, probably by experience it happens. For me, I still haven't got that confidence that I can carry a movie entirely on my shoulders. And it was a deliberate effort to get into movies where, கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், எல்லா கதாபாத்திரமும் ஏதாவது பண்ணிட்டு போகணும், நம்ம மட்டும் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற இல்லாமல் எவ்ரி கேரக்டர் ஷுட் add value to the script அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூல நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் சிங்கிளாக கேரி. பட் விவிவி மாதிரி ஒரு நல்ல ஹிட்டுக்கு அப்புறமும் அந்த இது வரல. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு கதாநாயகன்லேருந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. கதாநாயகன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் விச் வில் கொஞ்சம் என் சைடு இன்க்ளைன் ஆகும். அகெயின் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், சரண்யா மேடம், அப்புறம் சூரி, ஆனந்த்ராஜ் சார், அருள்தாஸ், மனோபாலா சார், மொட்டராஜன், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக, அதனால தான் டைட்டில் வந்து கதாநாயகன் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஐ பிலீவ் தட் ஐ எம் பிளேயிங் அ ஹீரோ இந்த மூவிங்கிறது அந்த படம் தான். ஏன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இல்லை, இந்த மேல் யங் ஆக்டர்ஸில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி அவருமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் பார்ட் ஆஃப் இது. நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் கேம் பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அது என்னன்னா, ஹவ் ஐ லுக் அட் இட் இஸ், இப்போ சிவகார்த்திகேயன் அவரோட இது பார்த்தீங்கன்னா he was in the TV for channel, நிறைய ஷோஸ், lots of years. He was working hard there. அதுக்கப்புறம் he used to do a lot of live shows also. ஸோ அவர் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன, அவரை நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டாரு டிவியில், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸில். ஸோ ஐ திங்க் இட் ரியலி ஹெல்ப்ட் ஹிம் க்ரூம் ஆஸ் அன் ஆக்டர். இமீடியட்லி அவர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே அந்த கேமராவோ அந்த இது அவருக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்க்க அவருக்கே தெரிஞ்சிச்சு அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தட் ஹி புட் இன் இஸ் சூப்பர் ட்ரெமெண்டஸ். டுடே வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டராக இருக்காருன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். ஸோ டெஃபினெட்லி இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். அதே மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா he was in the industry for a long time. He's acted with me in Vella Kabadi Clue as just a small character. பலே பாண்டியல என்னோட பிரதர் கேரக்டர் பண்ணாரு. ஸோ he's been again a lot of experience doing short films. So இதெல்லாம் பண்ணும்போது probably the more they saw each other, the more they saw themselves on screen, the more confidence they got. எனக்கு எப்படின்னா லேர்னிங்கே இந்த லேர்னிங் தான். அவங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைச்சது. எனக்கு லேர்னிங்கே சினிமாக்குள்ளே வந்த அப்புறமா தான்.
ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் ஒன்ஸ் மை செகண்ட் அண்ட் தேர்ட் மூவி வந்து சரியாக போகலன்னு உடனே எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஓகே நமக்கு வந்து லாங் வே தான், ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் கற்றுக்க போகிறேன், ஸோ உள்ளே வந்து தான் கற்றுக்க போகிறேன். இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீச்சலே அடிக்க தெரியாதவன் ஒருத்தர் திடீர்னு வந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் we will try to survive. அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். I try to survive first because after second and third movie one more mistake I do, I'm nowhere. So I try to survive. Now I've survived. Now I'm trying to apply what I've learned in the survival in the upcoming movies. So probably my learning so far in 10 movies I've learned a lot. நான் ஸ்லோலி நான் கற்றுக்கினது விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண போகிறேன். அதுலேயே திருப்பி கற்றுப்பேன், திருப்பி அப்ளை. தட்ஸ் லைஃப் இல்லை. ஸோ அந்த கேம் பிளானே இட்ஸ் லைக் லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங். ஆமாம், ஐ வாஸ் வெரி ஷுர் தட் இட்ஸ் கோயிங் டு பி a long way for me. That's why I was very patient. I was doing one movie a year. What I liked, what I felt will definitely workங்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். Some movies might not be big hits, but again I got good name. லைக் நீர் பறவை வந்து பெரிய ஹிட் ஆகலனாலும் எனக்கு நல்ல பேர் கிடைச்சது, நல்ல படம்ங்கிறது. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் மூவிஸ் வேர் அட்லீஸ்ட் ஒரு நல்ல படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்க. ஸோ திஸ் வாஸ் அ கேம் பிளான். ஸோ இப்போ லைக் ரீவைண்டிங் கொஞ்சம் பண்ணி லைக் நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃப்ரம் கிரிக்கெட் டு சினிமா, அந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரகிள், ஒரு புது உலகத்துக்குள்ளே என்ட்ராகுது, அந்த டேஸ் பற்றி கொஞ்சம் சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் கிரிக்கெட், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ கிரிக்கெட்டர். ஸோ ஐ பிளேட் டில் அண்டர் 22. எனக்கு ஒரு 20 I think when I was 20 I got stress fracture in both my shins. ஸோ அதனால் I had a bed rest for about 6 to 8 months. அதுக்கப்புறம் when I wanted to play come back again, I wasn't as fit as I was. So but still I wanted to try. ஒரு couple of years try பண்ணேன் and I realized that it's not going to work out again. What time I lost is lost அப்படிங்கிறது. So but by 20 itself actually என்னோட பெரியப்பா சொல்லுவேன், he is very interested into movies. ஸோ அவர் வந்து நிறைய சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு சீன் பண்ணியிருக்காரு பழைய படங்களில். ஸோ அவருக்கு என்னென்னா when he knew that I'm injured, he knew that I'll not be able to play. அவர் தான் எனக்கு வந்து why don't you get into movies அப்படின்னு அவரோட ஆசையை வந்து என் மேலே போட்டார். நான் வந்து இல்லை, நான் சினிமாவே பார்க்க மாட்டேன், I don't like movies என்ன. பட் அந்த பெட் ரெஸ்ட் டைம் நிறைய படங்கள் பார்த்தேன். ஸோ ஓகே அவர் இவ்வளோ சொல்கிறாரு அப்படிங்க சும்மா ட்ரை பண்ணுவோங்கிறது, சும்மா சென்னை வந்து ஒரு ப்ரொடியூசர் 2 ப்ரொடியூசர் பார்த்தோம். பார்க்கும்போது பரவாயில்ல, சினிமா நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு, பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான். பட் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். பட் பை 22 when I knew I'm not going to continue cricket, சரி எனக்கு இந்த ஐ ஸ்டடி ரியலி வெல் பட் ஐ never want to get into 9 to 6 ஜாப். அந்த ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ சரி ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சரி இதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் 6 years ட்ரை பண்ணேன். ரிஜெக்ஷன்னா ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன். ஸோ ஒன்ஸ் ஐ காட் ரிஜெக்டட் எவ்ரிவேர், டைம் கெப்ட் பாசிங் பை அண்ட் ஐ ஸ்டார்ட் க்ரூமிங் மை செல்ஃப் லிட்டில். கொஞ்சம் ஜிம்லாம் போய் கொஞ்சம் நம்ம ஹேர்லாம் வளர்த்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் உடம்புலாம் செட் பண்ணேன். ஆனாலும் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. ஐ கேவ் மை செல்ஃப் 6 months of time. ஐ ஃபினிஷ் எம்பிஏ முடிச்சுட்டு 6 months of time டு ஜஸ்ட் லாஸ்ட் 6 months கிடச்சா ஓகே, இல்லைனா விட்ருவோம் அப்படின்ட்டு 6 months முடிஞ்சிருச்சு. போய் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஜாப் ஜாயின் பண்ணி 21st day எனக்கு வந்து வெண்லா கபடிக்குள்ள ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு. அந்த 6 years ஜேர்னியில் வந்து ஐ ஹேட் met him once. He was my school senior. ஸோ he knew me. ஸோ ஒரு வாட்டி அவரை பார்த்து அப்போ திடீர்னு வந்து கூப்பிட்டாரு என்ன. ஆஃப்டர் ஐ திங்க் 2-3 years I think he called me and he told me I'm doing a movie வெண்லா கபடிக்குள்ள, கபடி பற்றி ஒரு படம், ஸோ யூ ஷுட் டூன்னு. எனக்கு கபடின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே இது ஏதோ ஒன்று தோணுச்சு. பிகாஸ் ஐம் ஸ்போர்ட்ஸ் மேன், ஐ டோன்ட் நோ ஆக்டிங் அண்ட் ஆல் தட். ஆனால் அந்த கபடின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே நமக்கு ஓகே இது நம்ம கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் ஐ டோன்ட் வெரி கிளியர்லி, நானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். திருப்பி வந்து கூப்பிட்டு திருப்பி ஆசையை ஏற்றி வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் சுசீந்தர் சார் வந்தார், வந்து இது என் கேரக்டரே கிடையாது, விஷ்ணு வச்சு என்னால் படம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அப்புறம் தெரில என்னாச்சு தெரில, அவங்களுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை போச்சு. திடீர்னு ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க ஒரு நாள். கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி நானும் கொடுத்தேன். கிளம்பும்போது சுசிதர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு வந்து சினிமா தெரியாது, ஆனால் இந்த கதை எனக்கு அந்த லைனாக கபடி நீங்கள் சொன்னீங்க இல்லை ஒரு 5 நிமிஷம் ரொம்ப பிடிச்சது, இது ஓடும்னு எனக்கு தோணுது, ஒரு நல்ல படமாக இருக்கும் சார் அப்படின்னு தோணுது. நான் நடிக்கலைனாலும் பரவாயில்ல, ஹீரோவா நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனேன் ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2 days கழிச்சு கூப்பிட்டு ஸ்கின் டோனை குறைச்சி காமிக்க முடியுமா சார், நான் நல்லா கருப்பு சார் கிரிக்கெட் ஆடும்போது, இந்த சினிமா ட்ரை பண்ணுறதுனால தான் ஐ வாஸ் க்ரூமிங் மை செல்ஃப் ஆல் திஸ் வை, அதெல்லாம் 2 நாள் வேலை சார் அப்படின்ட்டு மாவட்டபுரம் போய் படுத்துட்டேன் வெயிலில். படுத்து ஒரு 3-4 days ஃபுல் டேன் ஆகி போய் நின்று அவர் முன்னாடி. The moment he saw me after 4 days, I think 4 days I was in total tan பண்ணிட்டு இருந்தேன். So once I went and met him, the moment he saw me,
சரி பையன் ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு he said okay to me. That's how my journey started. உங்கள் அப்பா வந்து இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம். அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி இருந்தது? அவரும் எங்கள் பெரியப்பா தான் என்ன வந்து சினிமாக்கே எங்கள் அப்பா போலீஸுக்கு வந்தது சினிமா பார்த்து தான். இந்த சினிமா போலீஸில் பார்த்து பயங்கர வெறியாகி தான் போலீஸுக்கே வந்தார். ஸோ அவங்களுக்கு அந்த இது இருந்தது. ஸோ அவங்க தான் என்ன வந்து போன்னே சொன்னாங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் த ரிஜெக்ஷன் ஃபார் 6 years, I think not just then, even today, if somebody tells me a no or somebody tells me I can't do something, that's where I push myself. Becoming a producer also was because somebody said that, something they said. And also the VVV கூட நீங்க சொல்லிருந்தீங்க லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த மாதிரி BNC ஜானர் நீங்க பண்ணவே முடியாது. அதான் சொல்றேன். அது என்னன்னா BNC ஜானர் பண்ணா நீங்க காணாம போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே என்னடா இது நம்ம BNC ஜானர் பண்ணவே முடியாதா அப்படின்னு யோசிச்சேன். அது மற்றவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரி நம்மளே நமக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது தான் ப்ரொடியூசராக மாறினது. ஸோ தட்ஸ் எவ்ரி டைம் இன் மை லைஃப் whenever somebody tells me a no, that's when I push myself. So I think it has always helped me out. I'm waiting for people to tell me no again and again. அப்புறம் லைக் உங்கள் கரியரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இது வரைக்கும் ஒரு இமேஜ் ட்ராப்பில் மாட்டிக்காமல் வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து இப்போ சிவகார்த்திகேயனாக இருந்தால் கூட அவர் என்டர்டெய்னருங்கிற ஸ்பேஸில் இருக்கார். இப்போ ஜிவி பிரகாஷ் அவருக்கு ஒரு லோக்கல் என்டர்டெய்னர், எல்லாரும் ஒரு ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு அது இது வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரீடம் மாதிரி தான் ஒரு ஆக்டருக்கு. இந்த மாதிரி ஒரு எந்த ஜானர் எடுத்தாலும் டைரக்டர்ஸ் சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, I mean any genre I can fit into அப்படிங்கிறது I always wanted to do that. டெலிபரேட்டான ஒரு இதுதான். That's why I never did movies which go take you into heroism. ஏன்னா ஒன்ஸ் அந்த சிச்சுவேஷன் போயிட்டோன்னா திருப்பி வர்றது கஷ்டம். எனக்கு என்ன நிறைய வெரைட்டியான படங்கள் பண்ணணும். அதனால அந்த ஜானர்லேயே மாட்டிக்கூடாதுங்கிறது I was very clear right from beginning. என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்து ஆமீர் கான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படி டிராஸ்டிக்காக பண்ணுவார் ஜானர்ஸ். So that's what I always look up to him as an actor, that பண்ணா அவர் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. ஸோ ப்ராபப்ளி தட் இஸ் த ரீசன் நான் என் ஸ்பேஸில் சின்னதாக என்ன வெரைட்டியாக பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் இப்போ கதையின் நாயகனாக இருந்து இப்போ கதாநாயகனாக மாறுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அகெயின் என்னென்னா ஃப்யூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஐ டூ I'll definitely make sure that I'm going to do variety in all my மூவிஸுங்கிறது I'm very clear about that. பட் அந்த உங்கள் வெரைட்டிலே கூட பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜர் தேன் லைஃப் மாஸ் ஹீரோ இப்போ ஒரு விஜய் சார் அஜித் சார் பண்ணுறாங்க, அது ஒரு வெரைட்டி தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி டு எவர் விஷுவலைஸ் என்னன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a மாஸ் ஹீரோங்க. யாராவது இல்லைன்னு சொன்னால் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a மாஸ் ஹீரோ. ஈவன் ஐ லவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், ஐ லவ் மாஸ் ஹீரோ ஃபிலிம்ஸ். பட் என்னன்னா ஐ ஃபீல் நம்ம அந்த சிச்சுவேஷன் அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுறதோட மக்கள் தானாக கொண்டு போகணும்னு இருந்தால் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. we should not try to do a genre like that ன்னு எனக்கு தோணுது. அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். That's what I feel. So I've never looked into trying to do something like that to become a mass hero அப்படிங்கிறது. And I think it's too early for me. I have a long way to go. I have to learn a lot. Because once you go into that genre, அதுலேருந்து என்ன அடுத்தது பண்ணுறோன்னு தான் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் அது கிடையாது. போன படத்தில் என்ன பண்ணோம், அடுத்த படத்தில் என்ன பண்ணலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் ஒன்ஸ் மாஸ் ஆக்ஷன் போயிட்டோன்னா இப்போ 10 பேர் அடிச்சிட்டோம், ஐயோ இன்னும் 20 பேர் அடிக்கணும், ஐயோ ட்ரெயினை தாண்டணும், ஃப்ளைட்லேருந்து குதிக்கணும், மாதிரி நிறைய ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் கிவ்ஸ் யூ தட் பிளேஸுங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் மாஸ் ஹீரோன்னு மென்ஷன் பண்ணீங்க. த பிக்கஸ்ட் மாஸ் ஹீரோ வி ஹேவ் இஸ் சூப்பர் ஸ்டார். உங்கள் ஒய்ஃப் வந்து சூப்பர் ஸ்டாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டர். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அதை பற்றி எப்போயாவது பேசுறது இல்லை, நீங்கள் எப்போயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த டிஸ்கஷன் ஏதாவது இருந்திருக்கு? I was lucky enough to meet him even before my first movie released. ஸோ அப்போவே வந்து மீட் பண்ணேன். அண்ட் என்ன ஸ்டைல் ஸ்க்ரீனில் பார்த்தேனோ அதே ஸ்டைல் வந்து ஆஃப் ஸ்க்ரீன். அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வி கெட் இன் டு தட் awe of the moment we see him. பட் என்னென்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே ஒருத்தர் தானே, அது யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவரே இன்றைக்கி யதார்த்தமாக இறங்கி படங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சினிமா தட் பீப்புள் ஆர் லைக்கிங் தீஸ் டேஸ். I've met him a lot of times. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், எல்லா படமும் பார்ப்பார். ஈவன் மேலே வந்துட்டா வெள்ளக்காரன் ஐ திங்க் he was in US அந்த டைமில். ஹெட் கான் டு US. அங்கே தான் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என் ஃபாதர் கூப்பிட்டு சொன்னார், என்னப்பா நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னாரு. எவ்ரி மூவி ஆஃப் மைன் ஹி வாட்சஸ் அண்ட் ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹிஸ் ஃபீட்பேக். ஏதாவது இன்டர்வியூ படித்தாலும் சொல்லுவார், ரொம்ப நல்லா இருந்தது சொல்லுங்கள் அப்படின்னுவார். ஸோ த கைண்ட் ஆஃப் ஃபாலோ அப் தட் ஹி ஆல்வேஸ் டஸ் in my career is really nice and really sweet of him to do that. And I always make a point that I should not disturb him much. So நானும் வந்து அடிக்கடி அவர் தொல்லை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. I don't trouble him too much. ஸோ பார்த்துட்டு ஏதாவது சொன்னார்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் லைக் இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து நிறையா படம் சைன் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் ஒரு பக்கம் உங்களோட பேனர் ஒரு வேலையும் போயிட்டுருக்கு.
நிறைய ஒரு ஒர்க் லோட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எப்படி how are you handling your work? டேஸ்லாம் ரொம்ப பேக்டாக ஒரு லாஸ்ட் 1 இயராக அந்த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் that I'm under, it's tremendous because ப்ரொடக்ஷன் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் ஐ எம் என்ஜாயிங் இட். லைக் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து தொடர்ந்து ஒர்க் இருக்குது. தட் வாஸ் அ ஃபேஸ், திஸ் இஸ் அ ஃபேஸ், வி ஹாவ் டு கிராஸ் திஸ். ஸோ எனக்கு மை எய்ம் இஸ் 2017 ஒரு 4 படம் மினிமமாக ஸ்க்ரீனுக்கு வந்துடணுங்கிறது தான் என்னோட எய்ம். அதில் மாவீரன் கிட்ட ஃபஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 3 படங்கள் வந்துடணும் மினிமமாக சொல்கிறேன். அடுத்த வருஷம் ஐ எம் எய்மிங் at 4 அட்லீஸ்ட், ஐ மீன் மினிமம் 3. ஸோ பட் ஆல் ஸ்கிரிப்ட்ஸ் வில் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் பண்ணுறேன். அண்ட் நல்ல ஜாலியாக இருக்க கதைகளும் பண்ணுறேன், நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் படங்களும் பண்ணுறேன். ஐ எம் என்ஜாயிங் திஸ், ஐ எம் ரியலி என்ஜாயிங். எனக்கு உண்மையாக கேட்டிங்கன்னா இப்படி கடைசி வரைக்கும் இப்படி இருந்தாலே போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த ஐ மீன் ஓகே அடுத்து என்ன சம்பளம் வாங்குறோம், அடுத்து எவ்வளோ பெரிய மார்க்கெட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் இந்த ஒர்க் இருந்தாலும் எனக்கு போதும். ஐ எம் டூயிங் மூவிஸ் தட் ஐ லவ் டு, ஐ எம் ஹேவிங் ஒர்க் கண்டினியூஸ்லி, ஐ எம் ஹேவிங் டைம் டு ஸ்பெண்ட் வித் மை ஃபேமிலி, வித் மை ஃப்ரெண்ட்ஸ். Everything is nice, touch wood, and I will really be happy if this continues till the end of my career. And career should last 30 years. ஆனால் இந்த ப்ரொடியூசர் இப்போ யங் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஸோ அந்த ஹீரோஸ், நிறைய ஹீரோஸ் இப்போ விஷால், ஆர்யா எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன் ஸ்பேஸில் இருக்காங்க. அந்த ட்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆயிடுச்சுங்க சினிமா அந்த மாதிரி. என்னென்னா ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு டூ சம்திங் தட் யூ வாண்ட் டு டூ. அப்போது யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு இன்வெஸ்ட் இன் யூ. அந்த ஒரு தாட் வந்துச்சுனாவே இப்போ எனக்கு ஐ ஹவ் டேக்கன் ஸோ மெனி குட் ஸ்கிரிப்ட்ஸ் டு ஸோ மெனி பீப்புள். இப்போ வேலை வந்துட்டா வெள்ளக்காரனே பார்த்துக்கோ. நான் வந்து 4 ப்ரொடியூசர் மாறிச்சு. எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, மிஸ் ஆகும். சம் பீப்புள் சே கதையே இல்லை. ஓகே, கதை இல்லை, பட் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். சில நல்ல கதைகள் எடுத்து போகும்போது ரொம்ப நல்ல கதையாக இருக்கே அப்படின்வாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஃபீல் என்னடா இது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நல்ல நல்ல கதைகள்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு. தட்ஸ் வென் யூ கெட் இன் டு த ஷூ அண்ட் யூ சே ஓகே கம் லெட் மீ ப்ரொடியூஸ். இப்படி தான் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் வுட் ஹவ் பிகம் ப்ரொடியூசர்ஸ். ஒன்று ஐ வில் டெஃபினெட்லி வவுச் ஃபார். செகண்ட் வந்து என்னன்னா த ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் டூயிங் வாட் யூ வாண்ட் டு. இப்போ இன்னொரு ப்ரொடியூசர் பண்ணுறாங்க, த வே தே புஷ் அ மூவி லைக் பப்ளிசிட்டியாக இருக்கட்டும். இப்போ விவி பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் பியாண்ட் மை பட்ஜெட் ஃபார் பப்ளிசிட்டி. நல்ல பப்ளிசிட்டி பண்ணேன். த ரீசன் வாஸ் ஓகே பரவாயில்ல, எனக்கு வந்து லாபம் கிடைக்குதோ இல்லையோ என் படம் ரீச் ஆகணும். I was very clear about it. So அது வந்து that extra risk வந்து nobody will take for you. So probably that is the reason most of the actors have become producers today, and I think all of them are doing well in their own space. இன்னொரு ட்ரெண்ட் among young actors, be it கார்த்தி or விஷால், சிவகார்த்திகேயன், தனுஷ், எல்லாருமே இந்த தெலுங்கு டப்பிங் மார்க்கெட்டிங் கொஞ்சம் ரொம்பவே சீரியஸாக ஹை பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி லைக் ஆர் யூ இந்த அகைன் என்னன்னா இப்போ விவி நீங்கள் ரீமேக் கேட்டிங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்தது, நான் வேணான்ட்டேன். somebody else was a producer, they would have immediately sold it. நான் வேணான்ட்டேன். இல்லை எனக்கு டப்பிங் தான் பண்ணணும், டப்பிங் ஐ வாண்ட் டு கெட் இன் டு தட் மார்க்கெட், ஐ எம் கான்ஃபிடென்ட் விவி தெலுங்குல நல்லா போகும் அப்படின்னு நான் கம்மி விலைக்கு தான் இப்போ டப்பிங் கொடுத்துருக்குறேன் கம்பேர்ட் டு த ரீமேக். ஸோ திஸ் ப்ராப்ளி நோபடி வில் டேக் இஃப் எனி அதர் ப்ரொடியூசர்னா அவங்க இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அகெயின் தட்ஸ் வாட் த ஹோல் பாயிண்ட் ஹியர் இஸ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் மார்க்கெட் ஸோ தட் யூ கீப் டூயிங் மூவிஸ் அண்ட் பீப்புள் கேன் இன்வெஸ்ட் இன் யூ. நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் வரும்போது தெலுங்குல ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்ததுன்னா ஓகே பையனுக்கு 2 பக்கமும் இருக்கு, ஆமாம் ஈஸியாக பண்ணலாமே அப்படிங்கிறது தான் ஐடியா இங்கே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரி க்ளீன் இமேஜ், உங்களை பற்றி காசிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லை. எப்படி நீங்கள் உண்மையிலே நல்லவரா இல்லை? பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை, ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மை கோ ஆக்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ப்ராபப்ளி தட் இஸ் த ரீசன். நான் ஃப்ளர்ட் பண்ணாலும் அது ஃப்ரெண்ட்லியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், பார்க்குறவங்களுக்கும். அதனால் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. But I would say that I'm very very friendly with my co-actors, so probably that is why you never see any gossip about me. Okay, and among your upcoming films ஒரு முக்கியமான படம் முண்டாசுப்பட்டி ராம், அது ஒரு காப் த்ரில்லர்ங்கற மாதிரி சொல்றாங்க. So you are again going to play a cop in that film. I think Droil already பண்ணிருக்கீங்க. ஆமா, but first uniform cop full fledged இதா இருக்கும். And அமலா பால் அந்த ஃபிலிம்க்குள்ள வந்திருக்காங்க. I think that's going to be a real biggie நினைக்கிறேன் next year. So yeah, so again I mean Ram was very clear. 2 வருஷம் முன்னாடியே வந்து இந்த கான்செப்ட் ரெடி பண்ணாரு. முண்டாசுப்பட்டி முடிச்ச உடனே நான் அப்பயே சொன்னேன், ராம் இது பண்ணாதீங்க டைம் ஆகும்ட்டு. he was very adamant, இல்லை இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அண்ட் நான் சொன்ன மாதிரியே 2 வருஷம் ஆச்சு. அண்ட் இட்ஸ் அ நைஸ், வெரி இன்டென்ஸ் நைஸ் மூவி. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் கண்டிப்பாக ஃபார் மூவி கோயர்ஸ் they'll definitely love the movie. That's why we wanted to get in some good names, because இந்த மாதிரி ஒரு கதைக்கு வந்து நல்ல நேம்ஸ் இருந்தால் தான் audience will want to watch this movie. And Ram has really done well, totally different from his first movie. And I think it will definitely be liked by the audience. ஒரு நல்ல இன்டென்ஸ்
இன்வெஸ்டிகேஷன் சைக்கோ த்ரில்லராக இருக்கும். அண்ட் அகெயின் ஆஃப்டர் திஸ் ராம் வில் பி டூயிங் மோஸ்ட்லி முண்டாஸ் புட்டி 2 நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இஃப் தட் ஹேப்பன்ஸ் அகெயின் வில் பி ப்ராப்ளி ஜாயினிங் ஹேண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ 3-4 மூவிஸ் லைன் அப் இருக்குது. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் இயர் 3 மூவிஸ் இருக்குது. பட் ரிலீஸுங்கிறது இப்போ ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. இன்னும் படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்கள் படம் பார்த்தீங்கன்னா சைத்தான் ரிலீஸ் ஆக போகுது December 1st அந்த மாதிரி. ஸோ அந்த ரிலீஸ் ப்ராசஸ் பற்றி நீங்கள் மீன் ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் காம்படிஷன் ஆர் நீங்கள் எப்படி இல்லை நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்களா? என்னன்னா காம்படிஷன் ஷுட் பி தேர், ஹெல்தி காம்படிஷன். ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆஃப் மை ப்ராஜெக்ட்னா ஐ ஷுட் கம். அதுதான் இப்போ என் லெவலுக்கோட பிஸ்னஸ் என்ன. இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய படத்தோட வந்தேன்னா அது கண்டிப்பாக வந்து ரிஸ்க்கு. 2வது கேட்டகரியில் படம் வருது, 3வது கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படின்னா அது வரக்கூடாது. இப்போது ஒரு படம் சிங்கிளாக பெருசாக வருது, செகண்டில் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம வரலாம். இல்லை நமக்கு ஈக்குவலாக வரும்போது வரலாம். வென் யூர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் கண்டென்ட். பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் பார்த்துட்டு நிப்பாட்டிடுவாங்க கிடையாது. ஒரு படம் நல்லா இருந்தால் அதுவும் பார்ப்பாங்க, இதுவும் பார்ப்பாங்க. ஸோ ஃபார் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் கான்ஃபிடென்ட் ஆஃப் மை கண்டென்ட். என்னென்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா நான் பேச மாட்டேன். இது ஈவன் இன்டர்நெட்னால இருக்கட்டும் உண்டாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் மை கண்டென்ட். ஈவன் மோர் கான்ஃபிடென்ட் ஆஸ் டேஸ் ஆர் கோயிங் பை தட் நம்ம கரெக்டான படம் பண்ணி கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணோன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஐ எம் குவைட் ஷியோர் ஆஃப் இட். ஸோ என் ப்ரொடக்ஷன் வரும்போது ஐ கேன் டேக் கால்ஸ் கொஞ்சம் ஈஸிலி. ஐ கேம் வித் இரவி விச் வாஸ் அ வெரி பிக் மூவி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்களும் நல்லா பண்ணாங்க. பட் ஐ ஹேட் டு டேக் தட் ரிஸ்க் பிகாஸ் அவங்க வேற ஜானர் நம்ம வேற ஜானர் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் தட் யூனோ அவங்க படம் சரியாக போகாது நம்ம படம் போவோம் அப்படிலாம் நினச்சி வரல. அவங்க படம் அவங்க ஜானலில் போட்டால் நம்ம படம் நம்ம ஜானலில் போட்டோம், நம்ம லெவலுக்கு நம்ம சேஃப் ஆனால் போதும் அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் ஐ திங்க் த ஹோல் ஐடியா விச் ஐ ஃபீல். இப்போ December 2 கூட மாவீரன் கிட்டுமே கம்மி ஷைத்தான். இப்போ விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு நல்ல இது இருக்குது, வரவேற்பு இருக்குது. இதே மாதிரி சுசீந்தர் சார் இந்த காம்பினேஷன் ஸ்ரீதிவ்யா நான் இமான் சார் பார்த்து இதுக்கெல்லாம் அவங்க கூட ஆடியன்ஸ் வருவாங்க. அண்ட் வி ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் அவர் கண்டென்ட். ஸோ வி கேன் டெஃபினெட்லி கெட் டு தியேட்டர்ஸ். சோலோ ரிலீஸ் இன்னைக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. பெரிய ஹீரோஸ் மட்டும்தான் அது கிடைக்கும். ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் வி ஹவ் டு அக்செப்ட் இட். there's no point of waiting forever because நீங்கள் வெயிட் பண்ண you're making the project stale. So I think if you are confident of a product and the date is relatively okay, we should come into the theaters. So as an actor நீங்கள் வந்து இந்த commerce aspects, trade aspects, release planning strategy இதெல்லாமும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுறேங்க, ரொம்ப பண்ணுறேன். இன்ஃபேக்ட் லைக் விவிக்கு அப்புறம் people are asking me இப்போது மாவீரன் கிட்டுவாக இருக்கட்டும் தாய் சரவணன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறது. நானும் ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ ஐம் ஹாப்பி தட் யூனோ அந்த ஒரு இது இருக்குது. ஆஸ் எ ப்ரொடியூசர் அந்த ஒரு நல்ல படம் கொடுத்ததுனால ஒரு ஹிட்டு கொடுத்ததுனால ப்ராபப்ளி பீப்புள் ஆர் டிஸ்கஸிங் ஃபியூ திங்ஸ் வித் யூ. அண்ட் ஓகே ரிலீஸ் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு டிலமாவில் இருந்தோம் பிகாஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன். பட் தென் ப்ராப்ளி இப்போ அந்த 500 நோட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கும்ன்ட்டு. பட் if you push again we'll go probably February இல்லை எங்கே போகிறோன்னு தெரில. ஸோ இட்ஸ் பெட்டர் டு டேக் ரிஸ்க். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம் பட் ஓகே we are confident of what is happening. இப்போ மாவீரன் கிட்டல வந்து நீங்கள் ஸ்ரீதிவ்யா கூட நடிச்சிருக்கீங்க, முன்னாடி ஜீவா பண்ணியிருக்கீங்க, இன் ஃபியூச்சர்லையும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? வெரி ஃப்ரெண்ட்லிங்க. ஸ்ரீதிவ்யா வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசினது லாஸ்ட் அந்த ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் சாங் எடுத்தோம். அதுதான் வந்து ஷெட்யூலோட லாஸ்ட் 2 days அப்போ தான் என்கிட்ட பேசியிருப்பாங்க. நானும் அப்போ தான் பேசியிருப்பேன். அது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ஸில் பேசினோம், ஜியோட ப்ரமோஷன்ஸில் ஓரளவுக்கு பேசினோம். பட் சின்ஸ் வி கேரிட் தட் திங் டு திஸ் மூவி, ப்ராபப்ளி திஸ் மூவியில் வி காட் ஈவன் மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ தட் டெஃபினெட்லி வில் பி சீன் ஆன் ஸ்க்ரீன். கண்டிப்பாக தெரியும். நான் ஒய்ஃபும் நானும் உட்காந்து படம் பார்த்துட்டோம். அவங்க என்ன இந்த படத்தில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கேன் ஆன் ஸ்க்ரீன் அப்படி. இல்லைம்மா 2வது படம் ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஒரு ஹீரோட அப்போ ஆப்வியஸ்லி கம்ஃபர்டபுளாக இருப்போம்ல அப்படின்ட்டு. பட் டெஃபினெட்லி த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த ஸ்க்ரீன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ்ன்னு எனக்கு இந்த படத்தில் தான் தெரிஞ்சிருக்கு. அண்ட் டெஃபினெட்லி சுசி சார் வந்து பார்த்துட்டு சொன்னார் என்கிட்ட, நல்லா இருக்குடா 2வது படமும், ஸோ அடுத்தது ஃப்யூச்சர்லேயும் பாருங்கள் ஏதாவது நல்ல படம் கிடச்சா. ஓகே சார் கண்டிப்பாக சார் அப்படின்ட்டு. வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர்ஸ். அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்றுன்னு இருப்பாங்க. எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, தேவையில்லாத பேச்சு கிடையாது. ஷார்ட் முடிச்சோன்னா ஓவரமாக உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸோட அவங்க க்ரூவோட பேசிகிட்டு இருப்பாங்க. தட்ஸ் வாட் ஐ ரியலி லைக் அபவுட் ஹர். ஷி இஸ் வெரி மச் இன்டு ஹர் பிஸ்னஸ். அண்ட் கமிங் டு சோஷியல் மீடியா, கண்டிப்பாக நீங்கள் ஒன் அமங் த மோஸ்ட் ஆக்டிவ் யங் ஆக்டர்ஸ். உங்களுக்கு ஹேட்டர்ஸே கிடையாது நினைக்கிறேன், ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம். நல்ல விஷயம் விடுங்க. லைக் இப்போ ஆஃப்லைட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரோவோக்கிங் டேக்ஸ் இந்த ட்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஆக்டர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கெட்டிங் இன் டு கான்ட்ரவர்சி, அதை பற்றிலாம் உங்களோட கருத்து என்ன? லைக் டூ ஆக்டர்ஸ் ரியலி நீட் டு டேக் சச் திங்ஸ் சீரியஸ்லி ஆர் ஓகே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்? இட்ஸ் சம்டைம்ஸ் ஹர்ட்டிங். ஐ மீன் ரீட் சம்திங் விச் ஐ மீன் உங்களுக்கு என்னடா இது நம்ம இது பண்ணவே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இட் இஸ் ஹர்ட்டிங். பட் ஐ திங்க் இந்த லார்ஜர் பிக்சர் 1000 பேரில் ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அதை நம்ம கண்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். And I really think social media is good and bad as well. Good in the sense you can reach people, bad in the sense everybody is easily accessible to. இப்போ திட்டுறது ஈஸியாக திட்டிடுறாங்க, இல்லைன்னா யாராவது தேடி ஆஃபீஸ் வந்து ஏதாவது திட்டிட்டு போகணும், இப்போ ஈஸியாக திட்டிடுறாங்க, நம்மளும் அதை பார்த்துடுறோம். But it's okay. Every life வந்து technology always has positive and negatives. The only thing I feel bad about myself personally is I'm little bit too active sometimes. இப்போ mostly to get news of what is happening. I always love to get news of what is happening in the field I am in. இப்போ நான் கிரிக்கெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் கிரிக்கெட் தான் பார்ப்பேன். இப்போ நான் சினிமா நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன், வேறு எதுவுமே பார்க்குறதில்ல. டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், எந்த படம் நடக்குது, எது ரிலீஸ் ஆக போகுது, டீசர் எது வந்து எந்த டீசர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி we are into social media. And I think sometimes we are too much into it and like we spoil the personal time that we have. இப்போ வைஃபோட உட்காந்துருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருப்போம், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பட் I think as time goes by, I have to reduce personally. But the space இருக்கிறது, it's okay. I think it's necessary today. The world is changing drastically. So I think everybody should change themselves, adapt themselves நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தளபதி லாஸ்ட் 20 இயர்ஸில் அவங்கள பற்றி அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், படம் பார்த்ததுலையும் சரி. ஏன்னா இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அவங்க கூட ஒரு ஃபேன் சாட்டில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அஜித் சார்னா மாஸ், அஜித் சார்னா ஸ்டைல், விஜய் சார்னா மாஸுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னன்னா என்னோட மேக்ஸிமம் படங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேலை வந்துட்டா வெள்ளாக்காரங்களை மட்டும் அவன் வெயிட்டிங்கிற ஒரு டயலாக் யூஸ் பண்ணியிருப்பேன் தவிர்த்து எந்த படத்துலையும் நான் எந்த ரெஃபரன்ஸை வச்சதே கிடையாது. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். This is again a very personal question, personal answer சொல்கிறேன் உங்ககிட்ட. I don't want to do something in others' shadows. இது வந்து நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஒருத்தவங்களோட பேரோ ஒருத்தவங்களோட இது யூஸ் பண்ணி நான் வந்து கைத்தட்டு வாங்கணுங்கிறது எனக்கு அது I don't feel happy about. This is again my very personal thing. I deliberately make an attempt not to do that because I feel I am losing myself as an individual. நான் யாருன்னு நான் பிடிக்கணும்னா I have to talk what I have to talk அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. பட் somewhere here and there சிச்சுவேஷன், இப்போ விவியில் பார்த்தீங்களா அந்த இன்டர்வல் பிளாக் அந்த சிச்சுவேஷன் கேட்டுருச்சு. I am waiting, ஆமாம் நான் வரேன், அங்கேயே வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லும்போது I am waiting தேவைப்பட்டுச்சு. That is the reason I used it. So என்னன்னா sometimes when places where you need it you can use it, but personally I always try to avoid it as much as possible. உங்கள் ஒய்ஃபும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட இதில் நீங்கள் ஏதாவது நடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா டைரக்ஷனில்? இல்லை, முன்னாடி இருந்தது, இப்போதைக்கு அவங்க அந்த தாட்டில் இல்லை, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லுக்கிங் இன் டு ஃபேமிலி லைஃப் மோர் ஆஸ் ஆஃப் நவ். So definitely she wanted to, probably in future it might happen. And one more thing that I always try to avoid is I don't like ridiculing any cinema, I mean personality in cinema. Like spoofing. அது எனக்கு பிடிக்காது. Everybody has worked really hard to come up. So most of the movies என்னோட ஹியூமர் பார்த்தீங்கன்னா யாரையும் கம்பேர் பண்ணியிருக்காது. சூரியும் பண்ணுறாருன்னா he doesn't compare anybody to anybody. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு டயலாக் இருந்தாலும் I tell them இல்லை ஆனால் இந்த டயலாக் அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற. ஸோ these are certain things which I try to follow, which probably today because I'm just upcoming might not be looked upon in a big way. Probably in future when I keep doing this and people will look into it in a different aspect in future, I try to maintain certain things because I feel இந்த இண்டஸ்ட்ரி வச்சு தான் நம்ம இருக்கோம். இதில் எல்லாரும் கஷ்டப்பட்டு வராங்க, நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், அப்போ நமக்கு மேலே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்கள கலாய்க்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருக்கிறேன். ஸோ இப்போ மாவீரன் கிட்டுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் உங்களுக்கு 3 to 4 ஃபிலிம்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சூஸியாக ஒன் அட் டைம்ங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு அர்ஜென்சிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் என்ன என்னென்னா நல்ல கதைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்கிறேன். இப்போ நல்ல கதைகள் கிடைக்கும் போது படமாக மாற்றிடணும், இல்லைனா அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ தட் இஸ் வை த அர்ஜென்சி, பிகாஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் தட் ஐ ஹேவ் இன் ஹேண்ட். ஸோ ஐ வாண்ட் டு கன்வெர்ட் தெம் இன் டு மூவிஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நான் கதைகள் நல்லா இருக்கு நான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வெளியே வந்தால் தான் அது நல்லா இருக்குங்கிறதே தெரியும். அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ 6 years I waited, one movie every year I've done almost, and because I never got movies that I wanted to. So it's not that I didn't get movies. I've rejected almost 11 movies in a particular year without doing anything. So அதுவும் நடந்திருக்கு. ஸோ whenever I listen to a script that I immediately want to do, அதான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 கதை இப்போ நான் கேட்ட உடனே எனக்கு பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஏன் விடணும், புது டேரக்டர்ஸ் தான், ஒரு 3 புது டேரக்டர்ஸ் 4 புது டேரக்டர்ஸ் அப்படியே லாக் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஸோ that's the urgency. Otherwise no urgency of
உடனே உடனே பண்ணி ஏதோ பண்ணணும் ஏதோ சாதிக்க அப்படி இல்லை. நல்ல கதைகள் வரும்போது பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் நீங்கள் சுசீந்திரன் சாரோட தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்களும் கிராஜுவலாக நல்லா வளர்ந்துட்டீங்க, அவரோட கரியர் க்ரோத்தும் நல்லா இருக்குது விஷால் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹீரோட படம் பண்ணிருக்காரு. ஹவு டு யூ see that growth? உங்கள் 2 பேரோட ஜேர்னி ஆல்மோஸ்ட் லைக் பேரலாக நல்லா போயிட்டுருக்கு. வெரி வெரி ஹாப்பி. என்னென்னா எவ்ரி டைம் சர்ப்ரைசஸ் மீன் சொல்லலாம். ஜீவா பண்ணும்போது ஒரு சுசீந்திரன் சாரை பார்த்தேன், மாவீரன் 2 பண்ணும்போது சரி அதே ஜீவாவில் இருக்க சுசீந்திரன் சாரை பார்ப்பேன்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் ரியலி ஸ்டன். இப்போ ஒரு சீன் என்ன எடுக்க போகிறோம் நமக்கு தெரியும், ஷார்ட் டிவிஷன் இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஸ்பாட்டுக்கு போனால் அப்படியே வேறு ஒரு ஷார்ட் டிவிஷன் பண்ணுவார். தட் இஸ் வேர் ஐ காட் சர்ப்ரைஸ்ட். நாங்கள் அசிஸ்டன்ட் கேட்டேன், எங்கேருந்து வருது, உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாரா? இதெல்லாம் தெரில சார், சீன் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் திடீர்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நைட் என்ன ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரான்னு எங்களுக்கும் புரியல. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஷார்ட் டிவிஷன் தட் இஸ் சடன்லி ஸ்டார்டட் டூயிங் விச் ஐ ஃபீல் இஸ் அ ட்ரெமெண்டஸ் க்ரோத். இந்த சீனுக்கு 2 ஷாட்டில் நான் சொல்லலாம் அப்படின்னா 2 ஷாட் தான் வைக்கிறாரு. இந்த சீனு எனக்கு டீட்டெயிலாக வேணும்னா டீட்டெயிலாக வைக்கிறாரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஷார்ட் டிவிஷன் பண்ணுறாரு. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன் ஃப்ரம் சுசி சார் சைட். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. இதே விஷயம் வந்து இப்போ வெண்லா கபடிக்குள்ள கேமராமேன் அவரோட மறுபடியும் படம் பண்ணுறாரு. இப்போ அடுத்த படம் அவர்கிட்ட நான் இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் இப்போ 3 டேஸாக ஷூட் போயிட்டுருக்கு. அவர் எக்ஸாக்ட்லி 3வது நாள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னென்னா ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஷார்ட் டிவிஷன் வேறு மாதிரி பண்ணுறாருங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ஒன்று நினச்சிருப்போம் இந்த சீனுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் க்ரோத் தட் ஐ சீ இன் சுசீந்திரன் சார் இஸ் ரியலி ஃபினாமினல். அண்ட் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மூவி as a director to get performances from an actor ரொம்ப ஈஸியாக வாங்குவார். ஸோ இதுவும் வந்துருச்சு அதுவும் வந்துருச்சு, அண்ட் ஸ்கிரிப்ட் நாலேஜும் அவருக்கு இருக்குது. ஸோ இது 3மே சேர்ந்தாலே நல்ல படம் வந்துடும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஐ திங்க் மாவீரன் 2 is going to be another prospect. டெஃபினெட்லி ஒரு 100% சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும், என்டர்டெய்னிங் படமாக இருக்கும், பிடிக்கும் எல்லாருக்கும். படம் முடியும் போது டெஃபினெட்லி யூ வில் கேரி இட் இன் யுவர் ஹார்ட் ஃபார் அ லாங் டைம். எப்படி ஒரு வெண்லா கபடிக்குள்ள ஒரு ஜீவா வந்து மனசில் நிற்குதோ அதே மாதிரி மாவீரன் 2 ரொம்ப வருஷம் கழிச்சு மனசில் நிற்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.